ஹலோ ஸ்ருதி, சொல்லுடா. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான்டா. அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்தோம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க செல்லம். சரி, ஓகே. ஓகே, கரெக்டாக 12 மணிக்கு ரெடியாரு. நம்ம 2 பேரும் கிளம்பி திருச்சியில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறோம். ஓகேவா? சரிடா. உள்ளவா மச்சான். ஸ்ருதி உள்ளவா. நீங்கள் 2 பேரும் அந்த ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிடா. செம்ம bad. இன்னும் 3 நாள் உங்களுக்கு கல்யாணம். அப்புறம் மச்சான், நீ நாளைக்கு சென்னை போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடு. ஓகேடா. என்ன ஸ்ருதி, கல்யாணம் ஓகே தானே? ஓகே தான். ஆனால் வருணியே இன்டர்வியூக்கு போகணும் சென்னைக்கு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சென்னையில் தான் வாழ போகிறீங்க. வருண் அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. வேலை கிடைச்சா லைஃப் செட்டில் தான். உங்களுக்குன்னு தனி வீடும் கொடுப்பாங்க. நீ இதை சொல்லவே இல்லையே. நைட்டு சொல்லிக்கலாமேன்னு இருந்தேன். மச்சான், கொஞ்சம் வரியா வெளியே போகலாம். ஸ்ருதி, நீ உள்ளே போயிரு, நான் வந்துடுறேன். டேய், என்னடா நீ தேவையில்லாமல் நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? பின்ன நான் அவளை செய்ய வேணாமா? டேய் பைத்தியம், என்னடா பேசுகிற? பின்ன என்ன, இன்னும் எவ்வளோ நாள் தான் அவளை இங்கே வச்சுப்பேன்? டேய், நானே அவளை இன்னும் செய்யலடா. டேய், என்ன கதையாக விடுற? உண்மையாதான்டா, அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை போட்டுரு. இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் காசு எனக்கு வந்துடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணமோ அதை பண்ணு. ஓகே, டன்.